சொல்லுமா. ஓகே ஓகேம்மா. ஓகே செல்லம். இப்போ தான் ஜூலி குட்டி போட்டிருக்கு. குட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே எடுத்தேன் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறதுக்காகங்க. ஒரு குட்டி மட்டும்தான் இப்போதைக்கு வெளில வந்திருக்கு. என்னடா அம்மா. பாருங்கள், இப்போ தான் 2வது குட்டி போட்டிருக்குங்க. இந்த பக்கம் இருக்குது. பாருங்கள், இந்த தெரியுதா? 2வது போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு அங்கே போய் அந்த இருக்கு. இது மாதிரி இதை மாதிரியே இருக்குது. இந்த ஜூலிக்கு வந்து குட்டிங்களை வந்து அம்மா பார்க்காதம்மா. ஓகேம்மா ஓகே, நான் ஒன்றும் பண்ணல. ஜூலின்னு ஒன்று பார்க்குறாங்க. இவளுக்கு வந்து குட்டியை எப்படி பிடிச்சி தூக்கணுங்கிறது கூட தெரியமாட்டேங்குது. முன்னாடி தடவைங்க அங்கிட்டு இங்கிட்டு போகிற குட்டிங்கெல்லாம் நான் தான் தூக்கி கொண்டு விடுவேன். இப்போ கூட பாருங்கள், காலையில் 11 மணிலேருந்தே இதோட ஆக்டிவிட்டி வந்து குட்டி போடுறதுக்கான ஏற்பாட்டோடே இருந்தது. நானும் 11 மணிலேருந்து காலையில் 11 மணிலேருந்தே கண்காணிச்சிட்டே இருந்தேன். ஆனால் இந்த பக்கம் இங்கே ரூமுக்குள்ளேயே வந்துடுச்சு. அப்புறம் அது ரொம்ப பயப்படும். அவங்களுக்குன்னு யார் இருக்கா? இன்னொரு சிம்காவும் குட்டி போட்டிருக்காளா, அவள் எதுவும் பண்ணிடுவான்னு இதுக்கு பயம். அதனால் இந்த போட விட்டு அடுத்த நாள் தான் அதுக்கு உள்ள இடங்களை தேர்வு பண்ணி கொண்டு வைக்கிறது. நானும் காலையிலேருந்து கண்காணிச்சிட்டே இருந்தேன். இங்கேயும் அங்கேயுமா தெரியுதான். அதுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல. ஆனால் வந்து காலையிலேருந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி குட்டி போடுற நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க. அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டலாம் இன்றைக்கி தான் குட்டி போட போகுதுங்கிறத. அப்புறம் அப்பையிலேருந்து பார்த்துட்டு இருந்துட்டு, ஆனால் இப்போ நைட் ஆகிட்டு பார்க்காத அம்முக்குட்டி. நான் ஒன்றுமே பண்ணலை. ஓகே, நான் சும்மா அப்படியே படம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓ மை காட். இப்போ 2 தான் வெளில போட்டிருக்கு. ஆனால் இன்னும் நிறையா இருக்கிற மாதிரி தான் வயிறு பெருசாக இருந்துச்சு. இன்னும் ஒன்றையும் காணும். ஒன்றா தான் போடுது போல இருக்குது. ஆனால் போடும்போது நான் பார்க்கல, தூங்கிட்டேன். ஆனால் திடீர்னு சத்தம் கேட்டோன்னே தான் முழிப்பு வந்துச்சுங்க.
ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று போடும் தடவை வந்து நான் போடும்போது பார்த்துருந்துருக்கேன். ஒரு குட்டியை வந்து அதுவே சாப்பிட்டுச்சு. பாதி தின்னுட்டு மண்டை மட்டும் வாயில் இருந்துச்சு, பார்த்துருக்கேன். ஆனால் இந்த தடவை முன்னாடியே எல்லாம் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டேன், எனக்கு தெரியல. 2 தான் வெளில வந்திருக்கு. அடுத்தடுத்து வரும்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது. ஒன்று பின்னாடி ஒன்று அதான் போடும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த குட்டி நகர்ந்து போகுது. அதை வந்து நக்கி கொடுக்குது. ஆனால் வாயால் கவ்வி தூக்க தெரியல அதுக்கு. முன்னாடி கூட அப்படி தான் இருந்துச்சு. பாருங்கள், என்னம்மா நக்குறான்னு பாருங்கள். ஒரு குட்டி நல்லா அழகாக இருக்குது, முழு கருப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவ வந்து ஒரு முழு கருப்பு நாய், இதே மாதிரி தான் மட்டமாக இருக்கும். அதோடு தான் சடனாக ஓடி போச்சு. அதுதான் இதோட லவ்வரு. ஆனால் அது வந்து எல்லாமே இந்த குட்டி போட்ட மறுநாளோ எல்லாம் வருவாங்க. அதிலே நம்ம தெரிஞ்சுக்கிட்டலாம் இவங்க தான் இதோட அந்த குட்டிங்களோட அப்பான்னு. அது எப்படி தான் தெரியுமோ தெரியல. அடுத்த நாள் ஒரு பாய்ச்ச அப்படியே வந்துட்டு போவாங்க நம்ம வீட்டு பக்கமாக. ரொம்ப லேட் ஆகுது. ஒன்று போட்டுட்டுன்னு அடுத்தடுத்துன்னு போடுறது கிடையாது. அடுத்தடுத்து இந்த குட்டிங்க வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்குது. என்னம்மாச்சு? 2 தான் வந்திருக்கு. இன்னும் இன்னும் மற்றதெல்லாம் இன்னமும் காணும். இப்போதான் அந்த 3வது குட்டியை போடுறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் இன்னமும் வெளியில் வரல. ரொம்ப கஷ்டம்தான் படுது. என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா கண்ணு, ஒன்றும் இல்லை.
அடுத்தது 3வது குட்டி வந்துடுச்சு. அப்படியே ஒரு குட்டி அப்படியே கவர் பண்ணியிருந்தது, அதை அப்படியே பிரித்து விட்டு அதை வந்து நக்குது பாருங்க. இந்த குட்டியை அது சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அது அப்படியே அந்த இடுப்புக்குள்ளே வச்சுக்கிட்டு மெல்லுது.